வியூவர்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, லோகா சாப்டர் 1 சந்திரா. இந்த படத்தை நம்ம லேட்டாக தான் ரிவ்யூ பண்ணுறோம். ஒரு வாரமாக நம்மளுக்கு வந்து உடம்பு சரியாதனால படம் வந்து ரிவ்யூ பண்ண முடியல. இந்த படத்தை வந்து டாமினிக் அருன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. துல்கர் சல்மான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்லன், அப்புறம் கல்யாணி பிரியதர்ஷினி, சாண்டி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேண்டசி அப்படின்னு சொல்லலாம். ஃபேண்டசி படத்தில் ஒரு இந்தியன் சினிமாலே ஃபேண்டசி படத்தில் ஒரு நல்ல ஒரு படம்னு சொல்லலாம். கல்யாணி பிரியதர்ஷினி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான பர்சன் மாதிரி ஸ்டார்டிங் காட்டுறாங்க. அவர் வீட்டு எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்லன் இருக்கிற மாதிரி, நெஸ்லன் எப்போ வரப்போதாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்ட்டி பண்ணி வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் பால்கனிலேருந்து கல்யாணி பிரியதர்ஷினி பார்க்குறாங்க. கல்யாணி பிரியதர்ஷினி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வராக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கூட ஒர்க் பண்ணுற பொண்ணுக்கு ஒரு ஆபத்து வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சில பவர் இருக்கிறது தெரிய வருது. அவங்களுக்கு அதை வந்து ஹீரோ கூட பழக ஆரம்பிச்சோன்னே, நெஸ்லனும் வந்து அது தெரிய வருது. இப்போ கல்யாணி பிரியதர்ஷினி இந்த மாதிரி ஆளா, அவங்களுக்கு இப்படி ஒரு சில பவர்ஸ்லாம் இருக்கும். என்ன மாதிரி பவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. யக்ஷி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புராண காலத்திலலாம் வந்து இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு அப்போத்துலேருந்து இவங்க வந்து மக்களோட மக்களாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து உண்மைதான். இவங்களுக்கு வந்து சாவே கிடையாது, வயசும் ஆகாது, இவங்களுக்கு வந்து அழிவே கிடையாது. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கல்யாணி பிரியதர்ஷினி ஒரு சூப்பர் உமன் மாதிரி காட்டுறாங்க. இந்தியன் சினிமாவிலே ஒரு ஃபர்ஸ்ட் சூப்பர் உமன் மூவி அப்படின்னு இந்த படத்தை வந்து சொல்லலாம். இந்த படம் வந்து நல்லா மேக்கிங் வந்து நல்லா ஒரு சூப்பராக எடுத்திருப்பாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து படத்தில் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு சினிமா ஃபோட்டோகிராஃபரும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இந்த படத்தில் வந்து பயங்கரமாக இருக்கும்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் எடுத்தோடனே மியூசிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு இந்த மியூசிக்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. படத்தோட மேக்கிங்கும் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படத்தில் வந்து சாண்டி வந்து ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக வராரு. அவர் ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் தெரிய வருது. கடைசியில் அவர் சாண்டி என்ன நினைக்கிறான்னா இவங்க ஒரு பிளாக் மேஜிக் பர்சன் நினைக்கிறாங்க. அப்புறம் அந்த கல்யாணி பிரியதர்ஷினி சாண்டியை சண்டை போடும்போது சாண்டியை கடிச்சிருவாங்க. சாண்டி அங்கேருந்து எஸ்கேப் ஆன போது சாண்டிக்கும் அந்த பவர் வந்துடும். சாண்டிக்கும் அந்த பவர் வந்து நீங்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி சாண்டிக்கும் கல்யாணி பிரியதர்ஷினிக்கும் ஒரு மோதல் வரும். கடைசியில் அதில் யார் வந்து வெற்றி பெற்றாங்க, கல்யாணி பிரியதர்ஷினி பின்னாடிலாம் யாரெல்லாம் சப்போர்ட்டுக்கு இருக்கிறாங்க, அவங்களோட பின்னணி என்னன்றது சாப்டர் 2ல் வந்து காட்டுவாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யக்ஷின்ற இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 சைத்தான்கள் இருக்காங்க. அவங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து காட்டல, செகண்ட் பார்ட்டில் தான் காட்டுவாங்க. இது ஒரு ஃபேண்டசிலேயே நல்லா இருக்கும். அதாவது எப்படி சொல்ல, விஎஃப்எக்ஸ்லாம் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். டொவினோ தாமஸும் வந்து இதில் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பாரு. அவர் ஒரு மெஜிஷியன் மாதிரி காட்டுவாங்க. இந்த படம் ஒரு நல்லா இருக்கும். ஒரு விஎஃப்எக்ஸ் ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் வந்து ஒரு நல்ல ஒரு குட் அட்டம்ப்ட்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு நார்மலான ஒரு படம் மாதிரி தான் போகும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் நீங்கள் போவானா. ஃபர்ஸ்ட்டாக இந்த படம் வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு இந்தியன் சூப்பர் உமன் மூவி அப்படின்னும் போது ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எந்த ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போவாங்க. விஎஃப்எக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து சூப்பராக வந்து மேக் பண்ணியிருப்பாங்க தான் நான் வந்து சொல்ல முடியும். ஒரு செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஸ்டோரி, அதோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். ஒரு ஃபேண்டசி மூவி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து மேக்கிங் நல்லா வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒர்த்தான ஒரு படம் தான் சொல்லுவேன். வீக் டேஸில் போர் அடிச்சா கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படத்தை. இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 out of 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.